டு தேவன் அனாதி காலங்களுக்கு முன்னாக இந்த நாட்களிலே என்னுடைய செய்தியை திட்டமிட்டு நம்மோடு வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கும்படி அனுப்பியிருக்கிற பாஸ்டர் பால் கஜேந்திரன் அவர்களுக்காக நீங்கள் உங்கள் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்க வேண்டும். அவருடைய சகோதரி இருக்காங்க. அவருடைய சகோதரர் ஒரு நல்ல பெரிய பிஸ்னஸ் மேக்னட் மயிலாடுதுறையில் அவர் ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றம் அடைந்தவர். அவர் திரும்பவும் புதுப்பிக்கப்படணும், அதற்காக ஜெபித்துக் கொள்ளணும். பாஸ்டருடைய ஊழியம் சென்னையில் இருக்கிறது. அவருடைய ஊழியங்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிக்க கர்த்தர் தாமே நம் மத்தியிலே தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்து மகிமைப்படுத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறேன். படிக்கான தாழ்மையான வேண்டுகளை பாஸ்டர் முன்னாடி வைக்கிறேன். தயவு செஞ்சு நான் வர சமயத்தை கைத்தட்டி வரவேற்கிறேன். நான் எப்போ பிரசவத்தை வந்தாலும் தயவு செஞ்சு யாரையும் கைத்தட்டி வரவேற்க வேண்டாம். கைத்தட்டி வரவேற்கக்கூடிய அளவுக்கு நான் விஐபி இல்லை. மகாதிரி எஜமானாகிய இயேசு கிறிஸ்துடைய சாதாரண ஒரு வேலைக்காரன். அந்த வேலைக்காரர்களுக்கு மகிழ்ச்சி வரவில்லை. அவருக்கு கைக்கு போய் எனக்கு கைத்தட்டாரு. தயவு செஞ்சு உங்களுக்கு தாழ்மையாக கேட்டுக்கொள்வது. எப்பொழுது கைத்தட்டாரு எனக்கு மட்டும், மற்றவங்களை கைத்தட்டு பிரச்சனை, எனக்கு கைத்தட்டாரு. கற்றுக்கொண்டு உண்டாகட்டும். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் போகும்போது கடந்த முறை அந்த சமயத்தில் ஒரு மெசேஜ் கொடுத்தேன். ஜனவரி மாதம் நினைக்கிறேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? என்ன மெசேஜ், என்ன பிரசங்கம் பண்ண கொஞ்சம் சொல்ல முடியும்? இல்லை, நான் கேட்கறது நான் போன வந்திருக்கேன். என்ன மெசேஜ் கொடுத்தது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஒரு பாயிண்ட், என்ன செய்தி, சாரி, என்ன செய்தி, என்ன பிரசங்கம் பண்ணினேன், எதை பற்றி பிரசங்கம் பண்ணினேன் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அப்படின்னா யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுங்களா? சரி, பெரும்பாலும் வஸ்திரியை கொடுத்து கடந்த மாதம் பிரசவம் அதான் நிறைய சபைகள் பிரசவம் பண்ணுவார். இப்போவும் பெரிய சபை, தலைமை சபை மயிலாடுதுறை தயாநிதி அவங்களோட சபையில் ஒரு பெரிய தலைமை சபையில் மெசேஜ் முடிச்சு தான் இங்கே வர்றாரு. ஆனால் எங்கே போனாலும் எங்கெங்கெல்லாம் என்னென்ன பிரசவம் பண்ணிட்டு ஓரளவுக்கு ஞாபகத்தில் வச்சிருக்கிற போன பெரும்பாலும் வஸ்திரியை கொடுத்து பிரசங்கத்திற்கு மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் மறந்துட்டீங்கன்னாக்கா கேட்குற பிரசங்கத்தை செயல்படுதாச்சுன்னா மறக்க முடியாது. இல்லையா? நான் சொல்ல புரியுதா, விளக்குதா இருக்காது? நான் பேசுறது புரியல, கை தூக்கிடுங்க, நான் நிறுத்துறேன், உங்களுக்கு பதில் சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா நம்ம எப்பொழுதுமே என்ன பிரசங்கத்தை கேட்குறோமோ அந்த பிரசங்கத்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா மறக்கவே மறக்காது. ஒரு கேள்வி, காலையில நேற்று ராத்திரி சாப்பிட்ட சாப்பாடு இதுவரையிலும் யாருக்கும் ஜீரணமாகாமல் இருக்கா? நேற்று சாப்பிட்டேங்க இப்படின்னு ஜீரணமாகவே இல்லைங்க, வயிறு ஒரு மாதிரி யாராவது சொல்றீங்களா? யாராவது இருக்கீங்களா? இல்லை, இல்லையா? பழக்கம் சரியாயிடுது. எப்போதான் சில சமயத்தில் மாட்டிக்குவோம் இல்லையா? சாப்பிட்டு ஜீரணமாக மாட்டுது, வயிறு உப்புசமாக இருக்கு, ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? ஏன்னா சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆயிடுச்சுன்னா அது உடனே ரத்தத்தில் கலந்து, ரத்தத்தில் கூடிய சிவப்புண்கள் வெள்ளை இடத்துல கலந்து சதையாக மாறிடுது. நான் முதல் உலகத்தில் பிறக்கிற சமயத்தில் இவ்வளோ எடுத்து இருந்தாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, 1.3 தான் இருந்தேன்னு சொன்னாங்க. நான் பிறக்க 62ஆம் வருஷத்துக்கு பிறக்கிறப்போ இவ்வளோதான் நீளமாக இருந்தாங்க. 1.3 கிலோ, 1 கிலோ 700 வெயிட் இருந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ நான் 55 கிலோ இருக்கேன். எங்கேருந்து இந்த வெயிட் ஏறிச்சுன்னு கேட்டாங்க. சாப்பிட்ட சாப்பாடு என்னென்னாலும் சாப்பிட்றோமோ சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் வயிற்றுக்குள்ள போய் வாய் வழியாக வயிற்றுக்குள்ள போய் அது ரத்தத்தில் கலந்து ஜீரணமாகி ரத்தத்தில் கலந்து வெள்ளை சிவப்படுகள் அதிகரித்து அது தசையாக மாறி இப்போ சரீர வளர்ச்சி உண்டாகிருக்கு. நான் சாப்பிட்ட சில சாப்பாடு இது வயிற்றுக்கு ஒத்துக்காமல் வாமிட் ஆகிடுச்சு. சிக்கன் சாப்பிட ஒத்துக்காது, மட்டன் சாப்பிட ஒத்துக்காது, மீன் சாப்பிட்ட பிரச்சனை இல்லை. அதில் சிக்கனும் மட்டனும் சாப்பிட்டு வாமிட் ஆகிடுச்சு. அதனால் வயிறு கஷ்டமாயிடுச்சு, உடம்பும் கஷ்டமாயிடுச்சு. மற்ற சாப்பாடு சாப்பிட்டாலும் ஜீரணமானதும் ஆரோக்கியமாக இருக்குது. அதே போலவே ஆவிக்குரிய ஆகாரமாக தேவனுடைய வார்த்தையை கேட்டு காதில் கேட்டு இருதயத்தில் விசுவாசித்து அதனுடைய வாழ்க்கையில் மாம்சமாக மாறிடுச்சுனாக்க பிரச்சனை இருக்காது. இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டா, கேட்குறது காது கேட்டு விட்டுரும் இல்லையா? கத்திர சொத்து உண்டாகும். உங்களிடத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்பொழுது இல்லை எப்பொழுது இல்லை, வருகிற வாரத்திலிருந்து எல்லாரும் நோட்ஸ் எடுக்க பார்த்துக்கணும்.
யாராவது நோட்ஸ் வச்சுருக்கீங்களா? ஒரு சிலர் ஒரு தங்கச்சி வச்சுருக்காங்க, சந்தோஷமாக இருக்கும். நோட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. இப்பொழுது ஏன் நோட்ஸ் எடுக்கணும்னா, நீ பிரசங்கத்தை கேட்டுட்டு போய் வீட்டில் போய் பண்ண பிரசங்க ஒழுங்காக வசனத்தை பேசியிருக்கிறாரா, தப்பாக வியாக்கியானம் பண்ணியிருக்காரா, இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் இருக்கணும். ஐயா கூட நோட்ஸ் எடுக்கிறாங்க, விருந்த ஐயா. நான் எங்கள் சபையில் யார் பிரசங்கம் பண்ணாலும் நான் நோட்ஸ் எடுக்கிறேன். என்ன கட்டி சின்ன வயசுக்கு பிள்ளைங்க பிரசங்கம் பண்ணுறப்போ நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் எனக்கு உண்டுங்க. அதனால் நோட்ஸ் எடுக்க கற்றுக் கொடுங்க, அப்போ மறக்க மாட்டேன். சரி, பிரசங்கத்தை போயிடலாமா? இயேசு கிறிஸ்து வழக்கத்தபடி வசனம் வாசிப்போம். புரிஞ்சிச்சா? இயேசு கிறிஸ்து வழக்கம் என்னங்க? போன முறை சொன்னேன், அதையும் மறந்துட்டீங்க. நீ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் ரெடியாகணும்னு நான் நினைச்சேன், புரிஞ்சுக்கீங்க. சரி, வழக்கத்தை வாசித்து வசனத்துக்கு போயிடலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை எல்லாரும் சேர்த்து படிக்க போகிறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். எல்லாரும் சேர்த்து படிக்குமா? நாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். என்ன செஞ்சாருங்க? அவர் வளர்த்த ஊராகிய நாசரேத்துக்கு இயேசு கிறிஸ்து போனாரு. அங்க போய் ஜெபாலயத்துக்கு போயிட்டாரு. அங்க போய் பைபிள் படிக்கிறதுக்காக என்ன பண்ணாராம்? எழுந்து நின்று பைபிள் படிச்சிருக்கிறார். யாருங்க? யாரு? இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவரே வேதத்தை படிப்பதற்காக ஜெபாலயத்தில் எழுந்து நின்று படிச்சிருக்கிறாரு. அப்படின்னா நாம உட்கார்ந்துட்டே படிக்கிறது நியாயமா? நாம என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவே எழுதி படிச்சிருக்கிறார், நாம என்ன செய்யணுங்க? எழுதி படிப்போமா? நான் சொல்றீங்க, பைபிள் சொல்றதை சொல்றேன். நான் சொல்றது கேட்காதீங்க, பைபிள் சொல்றது கேள்வி. இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். என்னால முடியலைங்க, நிற்கவே முடியாதுங்க அப்படி யாராவது உட்காந்துங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு விளைவுன்னு என்னங்கிற அவங்களுக்கு தெரியும். முடியாதவங்களை பற்றி பிரச்சனை இல்லை, கத்துக்கு தெரியும். முடிஞ்சவங்க எழுச்சிருக்காங்க. இப்போ பிரசங்கத்துக்குரிய வசனத்தை வாசிக்கிறோம். வாசிச்சிருவோமா? ரோமர் நிருபம் 8வது அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 8:29. எல்லாரும் சேர்ந்து படிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து படிச்சலாம். தங்கச்சி சகோதரி படிக்கிறாங்க, சேர்ந்தோமா? எல்லாரும் சேர்ந்து படிச்சிருவோமா? தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்து இருக்கிறார். ஆமென். இப்போ உட்காந்துக்கோ. இது நிறைய வசனம் வாசிக்க போறோம். அப்பெல்லாம் அந்த வசனத்தை நான் தான் வாசிக்க போறேன் அப்படி போட்டி யாராவது வாசிக்க சந்தோஷம். ஆனா என்ன கண்டிஷன்? எழுச்சிக்கு முடிஞ்சதா எழுச்சிக்கு வாசிச்சிருக்கேன், நல்லா இருக்கும். எங்க சபையில பிராக்டிஸ் கொண்டுட்டேன். என்னைக்கு இந்த வசனம் படிச்சிடும் அதுல இருந்து எங்க சபையில கொண்டுட்டேன். எங்க சபையா எல்லாமே வசனம் வாசிக்கிறப்போ எழுச்சி தான் படிப்பாங்க. இயேசு கிறிஸ்துவே படிச்சிருக்கிறப்ப நம்ம அப்படி படிக்கணும். சரி, இப்ப நான் வாசித்திருக்கிற வசனத்தை நல்லா கவனிப்போம். நான் படிக்கிறேன், திரும்ப படிக்கிறேன், நீங்களும் கவனிங்க. முடிஞ்சதா நீங்களே என்னோட சேர்த்து படிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். நீங்க எந்த அளவுக்கு கவனமா இந்த பிரசங்கத்தை கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புரியும். எங்கேயாவது கொஞ்சம் அசந்துட்டீங்கன்னாக்கா நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஆனா நான் உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு பேசுற மாதிரி நான் என்ன மாத்திக்கிட்டேன். இந்த பிரசங்கத்தை நிறைய இடங்கள் பண்ணியிருக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய ஜனத்துக்கு ஏற்ற பிரகாரம் என்ன நான் மாத்திக்குவோம் புரியுற அளவுக்கு. அதனால நான் பண்ணக்கூடிய பிரசங்கத்தில் யாருக்காவது புரியல, சரியா கேட்கல, சரியா விளங்கலைன்னா தயவு செஞ்சு கை தூக்குங்க. அது திரும்ப விலைக்கு சொல்லிட்டு அடுத்தபடி போறேன். அது பேர் புரியாம நீங்க கேட்ட ஒரு பதில். இப்ப என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, பவுல் சொல்றார் தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு இருக்கிறார். இந்த தம்முடைய குமாரன், குமாரனை யாரு குறிக்கும்? இயேசு கிறிஸ்து குறிக்கும். தம்முடைய என்பது யாரு குறிக்கும்? பிதாவாகிய தேவன். இங்கே தம்முடைய என்பது பிதாவாகிய தேவன், குமாரன் என்பது இயேசு கிறிஸ்து. பைபிள் எங்கெல்லாம் குமாரன் வருது அது இயேசு கிறிஸ்து குறிக்கும். தேவன் என்று வருவது எல்லாமே பிதாவாகிய தேவனை குறிக்கும். என்ன சொல்றாருன்னா, பிதாவாகிய தேவனுடைய தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அநேக சகோதரருக்குள்ளே
பொருட்டு அப்படின்னு அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டுன்றாங்க. இப்போ தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அநேக சகோதரர்களுக்குள்ளே அப்படின்னு இருக்கிறார். அப்ப அந்த சகோதரர்கள் யாருன்னு கண்டுபிடிக்கணும் நாம. அவர்களுக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு, எதிர முதற் பேரானவர், முதல் தம்முடைய அப்படின்னா பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, இவர்களுக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு அப்படின்னு. முதற் பேரானவர்னா என்ன? முதற் பேரானவரை யார் குறிக்குது? எதுல அவர் முதற் பேரானவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இருக்கும் பொருட்டு எவர்களை முன்னறிந்தாரோ அப்படின்னு. அப்போ யார் யாரெல்லாம் தேவன் முன்னதாக தெரிந்து வைத்திருக்கிறாரோ அவர்கள் எல்லாருமே தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு குறித்திருக்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய சாயல் எப்படி இருந்துச்சதோ அதே போலவே நாம எல்லாரும் இருக்கணும். யாருன்னா இந்த சகோதரர் சொன்னார் பாருங்க, அவங்களால இருக்கணும்னு சொல்லி இங்க போக சொல்றாங்க. இதுதான் வசனத்துக்கு பொருள். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா தம்முடைய பிதாவாகிய தேவன், குமாரன் இயேசு கிறிஸ்து, அதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது முதற் அநேக சகோதரருக்குள்ளே. அப்ப சகோதரர்களை யாரு குறிக்குது அப்படி பார்த்துருவோமா? இயேசு கிறிஸ்து நமக்கு சகோதரரா இல்ல? யார சகோதரர் சொல்றாரு வாசிச்சிருவோமா? மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 48 50 வரையிலான வசனங்கள். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 48 50 வரையிலான வசனங்கள். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். லேவியா. இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் இருக்கிறாரு, டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு மீட்டிங் நடந்துட்டே இருக்கு. அப்போ கூட ஒரு சீசன் சொல்றான், ஆண்டவரே உங்களுக்கு தெரியுமா ஐயா, பின்ன வெளியில பாருங்களேன், உங்களுடைய சகோதரரும் உங்களுடைய தாயும் உங்கள்கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களோட பேசணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன கேட்கிறாரு, யாருப்பா என் சகோதரரு, யாரு என் தாய்? வெளியே நிற்கிற யாரு? மரியாதை நிற்கிறாங்க. கிளையப்பா மரியாதையுடைய மகனாகிய பிள்ளைகளாகிய யோசே, சீமோன் இவங்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க, வெளியே நிற்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, யாரை பார்த்து நீங்க அம்மா என் சகோதரன் சொல்ற? வெளியே நிற்கிறாங்க, அவங்க இல்லப்பா, தோ இருக்கிறாங்க. சீசர் யாருடைய கையை நீட்டுறாரு? யார்கிட்ட நீட்டுறாரா? 19 வசனத்துல தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி. அப்போ அங்க இருந்த சீஷர் எல்லாரையும் கை நீட்டி தோ இருக்கிறாங்க பாருங்களேன், இவர்கள் தான் என்னுடைய தாயும் சகோதரமா இருக்காரு சொல்லிட்டாங்க. இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாய், தன்னுடைய சகோதரன் அல்லது சகோதரி சொல்றது யார் சொல்றாருன்னா சீஷர்களை சொல்லுகிறார். ஏங்க அவங்க சீஷர் சொன்னாங்க, நான் யாருன்னு கேட்குறீங்களா? நீங்க கேட்கிற மாதிரி இந்த மைண்ட் வைஸ் கேட்கல. நான் யாரும் கண்டுபிடிச்சிருவோமா? மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அப்படின்றார். அதுக்கு பிற்பாடு அவங்க சீஷராக்கி உபதேசம் பண்ணி ஞானஸ்நானம் கொடுக்க சொல்றாரு. அப்போ சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்க சொல்றாருன்னா ஞானஸ்நானம் பெற்ற அத்தனை பேர் யாருங்க? யாராவது எனக்கு நினைக்கிறீங்களா? ஞானஸ்நானம் பெற்ற சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப ஞானஸ்நானம் எடுத்தவங்க யாரா எடுத்துக்கிறாங்க? சீஷராகி ஞானஸ்நானம் எடுத்துக்கிறாங்க. அப்போ சபையாராகி நீங்கள் யாவரும் ஞானஸ்நானம் பெற்றிருப்பதனாலே மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48, 49, 50 வசனத்தின்படியாக இயேசு சீஷர்களை நோக்கி கை நீட்டி சகோதரி சொன்னார்னா, இப்போ இந்த வசனத்தின்படி யாரு? நீங்கள் நானும்
சகோதரனா சகோதரியா இருக்கிறோம். அல்லேலூயா. புரியுதா? நான் சொல்றது சரிதானா? நான் உங்களுக்கு வசனம் காட்டிடுறேன் இல்லையா? நான் சொல்றது வசனத்தின் அடிப்படையில் சொல்றேன். இப்போ இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருமே இயேசு கிறிஸ்துவை சகோதரராக இருக்கிறோம், சகோதரியா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் ஒரு ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன், உங்களெல்லாம் என்னுடைய சிநேகிதர் சொல்லுவாங்க. அப்ப எனக்கு ஃப்ரெண்டு. இயேசு கிறிஸ்து யாருன்னா எனக்கு ஃப்ரெண்டு, எனக்கு அண்ணன். இயேசு கிறிஸ்து என்னுடைய மூத்த அண்ணன். சகோதரன் சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப என்னுடைய அண்ணன், மூத்த அண்ணன், அவர் எனக்கு ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு, என்ன சிநேகிதர் சொல்லுவார், ஃப்ரெண்டு. அப்ப ஃப்ரெண்டு கிட்ட மனம் விட்டு பேசலாம், எனக்கு மூத்த அண்ணனா இருக்காரு, அவர் எனக்கு மூத்த சகோதரர். அநேக சகோதரர்களுக்குள்ளே பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். அப்படியானால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் சகோதரராக இருக்கிறோம். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்களேன், நீ இயேசு கிறிஸ்துவின் சகோதரர் சொல்லுங்களேன். சந்தோஷம் செஞ்சுட்டு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னுடைய சகோதரராக இருக்கிறார், பிதாவாகிய தேவன் எனக்கு சகோதரன் பிதாவாகிய தேவன் சொல்லி இருக்கிற காரணம், யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள். இயேசு கிறிஸ்துவை யார் யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகக்கூடிய அதிகாரத்தை தேவனாய் கொடுத்திருப்பதனாலே, பிதாவாகிய தேவனை நான் ஆராதிப்பதனாலே, குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் ஒப்புரவாக்கப்பட்டிருப்பதனாலே, நான் பிதாவாகிய தேவனுக்கு குமாரன் இயேசு கிறிஸ்து எவ்வளவு அவசியமோ அதே முக்கியத்துவத்தை பிதாவாகிய எனக்கும் கொடுத்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு சகோதரனாய் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா அப்படியா இருக்காங்க, முன்னாடி ஐயா இருக்காங்க. அந்த ஐயா இருக்க முதல்வர் ஐயா இருக்கான்னு சொன்னேன். அவருடைய சொந்தக்காரர் நான் சொன்னேன்னு வச்சுருக்கிறேன். ஒரு வேலையில் சொந்தக்காரர் இருக்கு, இப்படியே சொந்தக்காரர் தான், எல்லாருக்கும் சொந்தக்காரர் தான். அவருடைய சொந்தக்காரர் என் கூட காலேஜில் படித்தான்னு சொன்னால் என் காலில் எப்படி அவங்க இப்படி காலில் எப்படி மேலே தூக்கிட்டு போகுது, அவருக்கு வந்து எப்படி படிச்சது அப்படின்னு சொல்லுவோம். யாராவது பெரிய பதவியில் இருக்காங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க, அவங்க சொந்தக்காரங்க ஒரு சில சொல்லுவாங்க, எங்க சித்தப்பாவோட பெரியப்பா, பெரியப்பாவோட சித்தப்பா, சித்தப்பாவோட தாத்தா, தாத்தாவோட மச்சான், அந்த மச்சானோட மச்சான், இப்படி 153 பேர் சொல்லி அவங்க எடுத்து சொந்தக்காரன்னு சொல்லுவாங்க. சொந்தமே இருக்காது. நேரடியான சொந்தக்காரங்க பரம ஏழையா இருப்பாங்க, சொந்தக்காரங்க சொல்லவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. சரி, இது உங்களுக்கு புரியுதுங்கிறதா சொல்லுங்க. இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு சகோதரனா இருக்கிறார். இப்போ என்ன சொல்றாருன்னா, பிதாவாகிய வசனம் என்ன சொல்றதுன்னா, அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. என்னங்க முதற் பேரானவர்னா என்னங்க, எது முதற் பேரானவராய் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அதுதான் நம்ம கவனிக்கும். இதுதான் செய்தியுடைய சாராம்சமே. அது புரிஞ்சுக்கணும்னா ஈஸியாக புரிஞ்சு மெசேஜ் என்ன சொல்றாங்க நீங்க புரிஞ்சுக்கிடணும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தா ஒரு பழக்கம் உண்டுங்க. இங்கே நம்ம சபையில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய இடங்கள் சபையில் பிரசங்கம் கொடுத்து நாங்கள் சபையை ஊழியர்கள் செஞ்சேன். ஜனங்கள் முருங்கைக்காய் காய்ச்சல்னா முதல்ல காய்ச்சி முருங்கைக்காய் கொண்டு காணி வச்சுருவாங்க, சபையில் குடிச்சுருவாங்க. இங்கே உண்டா கத்திரி சொல்ற கத்தருடைய அதிகமாக யோசிப்பாங்க. அதே போல அவங்க வீட்டில் பலாக்காய் காய்ச்சிட்டா பலாப்பழம் நிறைய எல்லா வீட்டில் பலாமரம் இருக்கும், பலாக்காயை குடிச்சுருவாங்க. காணிக்கை பார்த்தீங்கன்னா காசு காட்டியும் பொருள் தான். பலாக்காய் இருக்கும், கோழி முட்டை இருக்கும், என்னென்ன இருக்குதோ முதல் பேரானது முதல்ல பிறந்தது எதுவோ எல்லாத்தையும் கொண்டு வச்சுருவாங்க. வாழைக்காயை முதல் பழம் படிச்ச கூட சமையல் இருந்துச்சு அப்படி வச்சுருவாங்க. அப்படின்னா முதற்கனிகள் அப்படி பார்க்கணும். அது முதற்கனி. பழைய பாட்டு காலத்துல முதற்கனி எல்லாம் கற்றுக்கக்கூடியது அப்படின்னு இருக்கு. இங்கேயும் அந்த வசனத்துல சொல்றாங்க முதற் பேரானவர் அப்படின்னு இருக்கிறாங்க. முதற்கனி என்பதை போலவே முதற் பேரானவர், இப்படி முதல் நபரானவர், முதற் பேரானவர் முதல் நபர். அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. அப்படின்னா எதுல அவர் முதற் பேரானவராய் இருக்கிறாரு, எதுல அவர் வந்து இருக்கிறாரு. யாரோ பாப்பா சாட்சி சொல்றவங்க சொன்னீங்களே, 10th யாரும் சாட்சி சொன்னீங்க, 10th மார்க் நிறைய வாங்கியிருக்கீங்க. யாரு தெரியல? எத்தனை மார்க் மாதம் செய்யும்? 410. அந்த பாப்பா பாருங்க, நான் 410 மார்க் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்களேன். உண்மையிலே நமக்கு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. அந்த பிள்ளைங்க கை தட்டி கொடுக்கலாமா? எனக்கு கை தட்டி கொடுத்தா சொல்லுங்க, பாப்பா கை தட்டலாம். 410 மார்க் வாங்கியிருக்கிறோம், நமக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அவங்க முதல் மாணவியா நம்ம சபையில இருக்கிறப்ப நம்ம சபையிலே நல்ல மார்க் வாங்கியிருக்கிறப்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அதே போல காலேஜில் பார்த்தா ஸ்கூல் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் டாப்பர், காலேஜ் டாப்பர் அப்படிலாம் இருக்காரு. என் தங்கச்சி பொண்ணு நான் இன்னைக்கு சாயந்தரம் காலேஜ் கல்யாணம் ராஜேஷ் ஸ்கூலில் தான் படிச்சு 10th ஸ்கூல் டாப்பரு, +2 ஸ்கூல் டாப்பரு, பிகாம் தஞ்சாவூரில் சாஸ்திராவில் படிச்சு அங்கே போன பிகாம் ஸ்கூல் டாப்பரு, MBA மெட்ராஸ் சத்யபாமா யூனிவர்சிட்டியில் லெவலில் 2nd ரேங்க் வாங்கியிருக்கேன்.
அது எல்லாத்துக்கும் வந்து மேக்ஸிமம் டாப்பர்லாம் வந்துருக்கு பாருங்களேன். ஏன்னா அது டாப்பரான பேர் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதே போல இயேசு கிறிஸ்து முதற் பேரானவராய் இருக்கிறார். அப்படி முதலானவராய் இருக்கிறார். எதில் முதலானவராய் இருக்கிறார்? இந்த ரெண்டுத்துக்கு அந்த ரெண்டு விஷயத்தை சொல்ல போறேன். அதான் செய்தி, அதான் பேசணும். வெரி இன்ட்ரோடக்ஷனே போயிருக்கிறார். அப்போ முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு அப்போ எதில் முதற் பேரானவராய் இருக்கிறார் அப்படி பார்ப்போமா? ரெடியா இருக்கீங்களா? ஒரு வசனத்தை வாசிப்போமே. மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம், 17வது அதிகாரம். மத்தேயு 17வது அதிகாரம் 1 4 வரைக்கும் வாசிக்கிறோம். மத்தேயு 17வது அதிகாரம் 1 4. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். இப்ப இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 12 சிஷ்யர்கள் இருந்தாங்க. இயேசுவோட 12 சிஷ்யர்கள் போவாங்க. ஆனா இந்த 12 பேர்ல 3 பேர் ஸ்பெசிபிக்கா ஸ்பெஷலா இயேசு கிறிஸ்து கூட்டி போவார். எங்கெல்லாம் போறாங்க? 3 சிஷ்யர்கள் எப்போதும் அதிகமா கூட வந்துருவாங்க. அப்போ ஒரு சமயம் ஒரு மலைக்கு அழைச்சிட்டு போறாரு. பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் அழைச்சிட்டு போயிட்டாரு. அந்த மலையில போய் திடீர்னு பார்த்தீங்கன்னா மறுரூபம் ஆகிறார். மறுரூபம்னா இருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து வேறு நிலைக்கு மாறுகிறது. மறுரூபமா இப்போ நம்ம வண்ணத்து பூச்சி பார்க்குறோம் இல்லையா? பட்டாம்பூச்சி பார்க்குறோம், வண்ணத்து பூச்சி பார்க்குறோம் இல்லையா? அந்த வண்ணத்து பூச்சி எப்படி உருவாகுது? முதல்ல சின்னோன்னு புழுவா இருக்குது, முட்டை போல புழுவா இருக்கு, ஒரு செடியில் இருக்கு, சுத்திரும் பஞ்சு மேலே வச்சு ஒரு கூட்டை கட்டிக்குது. அதுக்கப்புறம் புழுவாக இருக்குது. கொஞ்ச நாள் அப்படியே வளர்ந்து புழுவா வந்து அதில் கொஞ்சம் இறக்கையெல்லாம் முளைக்க ஆரம்பிக்குது. அது முளைச்சி வர சமயத்தில் அழகான பலவிதமான நிறங்களோடு பலவிதமான கலரோடு கூட இறக்கையில முளைச்சி வரும்போது வெளியில் வந்து அழகான பட்டாம்பூச்சி வரும். இது பரிணாம கொள்கை. பரிணாம புழுங்கிற நிலையிலிருந்து பூச்சி என்கிற நிலைக்கு பரிணாம வளர்ச்சி அடைகிறது. ஒன்றிலிருந்து அடுத்த நிலைக்கு மாறுகிறது. புழுவாக இருந்து பூச்சாக மாறுகிறது. சிறைகள் முளைத்த பாடு ஒரு அழகான தோற்றத்தை கொடுக்கிறது. புழு என்கிற நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு மறுரூபமாகிறது. இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபிகரேஷன். ஆங்கிலத்தில் டிரான்ஸ்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க. ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, இந்த ஜனங்களுக்கு 3 பேரையும் அழைச்சிட்டு போட்டு மலையில் போய் திடீர்னு மறுரூபமானார்னா இங்கிருந்து போற சமயத்தில் நம்ம போல மனுஷனால போனார். இயேசு கிறிஸ்து பூரண தேவகுமாரன், பூரண மனுஷகுமாரன். நம்ம போல மனுஷன் சரீரத்தெல்லாம் போனார். ஆனா சீசரெல்லாம் மூலையில் நிற்கிறாங்க, ஒரு பக்கமா நிற்கிறாங்க. இயேசு மாத்திரம் அப்படி நிற்கிறார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சரீரத்தை பார்க்கிற பொழுது, அவருடைய தோற்றத்தை பார்க்கிற பொழுது உறைந்த மழையை போல மறுரூபமானார். சூரியனை போல முகம் சூரியனை போல பிரகாசித்தது, வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையானது. ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. அதைத்தான் மறுரூபமாகிறது என்று சொல்லியிருக்கார். அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இங்கே மறுரூபமாய் பண்ணவே இல்லை. இதை முதல் முறை பண்றார். இப்போ இதெல்லாம் சீசனம் பார்க்குறாங்க. பேதுரு பார்க்குறாரு, யோவான் பார்க்குறாரு, யாக்கோபு பார்க்குறாரு. ஒரே குழப்பம். என்ன யாரு நம்ம கூட தானே வந்தாரு, நம்மளை கூட தானே இருந்தாரு, இப்போ திடீர்னு மாறிட்டாரு. உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேரத்தில் என்ன நடக்குதுனாக்கா, இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு தோற்றம் தோணுச்சு. 3ஆம் வசனத்தில் மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். யாருக்கு? இந்த சீசனம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மறுரூபமான உடனே மறுரூபமான சரீரத்தில் இருக்கிற சமயத்துல இவங்களுக்கு ஒரு காட்சி தெரியுது. மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசுகிறதை போல ஒரு காட்சி எனக்கு தெரியுது. உடனே நம்ம முந்திரி கட்ட பேருக்காரையா என்ன சொன்னாரு? ஆண்டவரே, எந்த மாதிரியான அனுபவம் உடனே சொல்றாரு. இயேசுடைய ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறதா நல்லதில்லையா, இதை விட்டு போக வேண்டாம். முடியுமானா நீங்க சொன்னீங்கன்னா ஓகே சொன்னீங்கன்னா போதும். ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு கூடாரம் போட்டுலாம், மோசைக்கு கூடாரம் போட்டலாம், எலியாவுக்கு கூடாரம் போட்டலாம், இப்படி 3 கூடாரம் போட்டு அவர் பேசாம இங்கே இருக்கலாம். ஆண்டவரே விட்டார். அல்லேலூயா. ஏன்னா பேதுரு எதை பார்த்தாருன்னா, இயேசு கிறிஸ்துவோட மறுரூபமாகுதலை பார்த்த உடனே மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை
ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆகவே இந்த உன்னதமான அனுபவத்திலிருந்து நாம் பிரித்து போக விரும்பவே இல்லை. அதனால இங்கேயே 3 கூடாரத்தை போட்டு நம்ம இங்கே இருந்து நான் கீழே போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு பாருங்க. ஹல்லேலூயா. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் போன மாதம் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு தென்கொரியா போனேன். சவுத் கொரியா போயிட்டு இந்த மாதம் 5ஆம் தேதி தான் வந்தேன். அதனால 2 வாரம் கொரியாவில் போனேன். இந்த வந்த உடனே எல்லாரும் பார்த்துருக்கேன், ரொம்ப கலர் ஆகிட்டாங்க. உங்களை கூட வந்து சிஸ்டர் என்ன சொன்னாங்க, நீங்கள் கலர் ஆகிட்டீங்க, முகம் தெளிவாக இருக்கு, கலராக இருக்குன்னு சொன்னாங்க. கலராக இருக்குன்னு சொல்லி என் மகன் பார்த்து சிரிக்கிறது நமக்கு என்னடா நம்ம அப்பா அப்படி சொல்றாரு. ஏன்னா குளிர்தான், வெயிலே கிடையாது. அந்த நாள் ஃபுல்லாக ஏசி கூட இருக்கு. வீடு போகிற சமயத்தில் தான் மேலே ஜர்க்கின் போட்டு போகிறோம். 2 பேண்ட்டு ஜர்க்கின்னு, அதுக்கு மேலே உள்ள 2 சட்டை போட்டு தான் போகிறோம். சில சமயத்தில் தீவிரவாதி கூட கண்ணுக்கு மாத்திரம் மங்கி கேட்டு போட்டு போகிறோம். ரோட்டில் நடக்குது, சபைக்கு வர போய் பிரசங்கம் பண்ணுறது வரைக்கும் அந்த அங்கே போயாச்சுன்னா பிரச்சனை ஆகிடுது. என்ன கேட்க பேர் வர போய் போயிடுச்சுன்னா ஹீட்டாக இருக்கும். வீட்டு வந்து பார்க்குறாங்க, பார்க்கணும் சொல்கிறேன், உங்கள் முகத்தில் வித்தியாசம் தெரியுது, எழுத்துது, பலகடல் இருக்குன்னு சொல்கிறேன். 2 வாரம் கொரியா தேசத்தில் இருந்தாலே இந்த மாற்றம் ஏற்படும்னாக்கா, இயேசு கிறிஸ்து முகத்தில் இருக்கிற மகிமையின் அறிவாய் மொழி நம்ம முகத்தில் வீசலாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா. ஒரு வசனம் வாசிக்கிறோமா? 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆவது அதிகாரம் 6-7 வசனங்கள். 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆவது அதிகாரம் 6-7 வசனங்கள். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோற்றம் பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்க பவுல் சொல்றாரு, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். அப்போ வெளிச்சம் எப்ப தெரியும்னாக்கா, இருளெல்லாம் வெளிச்சம் தெரியும். இப்ப நல்ல பகல் நேரமா இருக்கு, இப்ப நீங்க என்னதான் போட்டாலும் வெளிச்சம் கம்மியா தான் தெரியும். இதுவே ராத்திரி ஆயிடுச்சுங்களே, அங்க கடைசியில ஒரு லைட் இருக்கோ நமக்கு பிரைட்டா தெரியும் பாருங்க. அப்போ இருளாக இருக்கிற சூழ்நிலையில இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கும்படி தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். இருளை ஆளுவதற்கு சந்திரனையும், பகலை ஆளுவதற்கு சூரியனை தேவன் படைத்திருக்கிறார். அப்ப இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னதான தேவன், தேவனாய் கர்த்தர் இருளிலிருந்து வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் பிதாவாகி தேவன் சொல்லி இருக்கிறார். அப்படி சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவுடைய முகத்தில் இருக்கக்கூடிய, யாருடைய முகத்துல? இயேசு கிறிஸ்துவுடைய முகத்தில் இருக்கக்கூடிய மகிமையின் அறிவாகிய ஒளியை, அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட முகத்துல பயங்கர ஒரு பிரைட்னஸ் இருந்துச்சுங்க, இவ்வளவு பெரிய வெளிச்சம். அந்த மகிமையின் அறிவாகிய ஒளியை தோற்றம் பண்ண பொருட்டாக எங்க பிரகாசித்தாரா? பாஸ்டமா படிச்சா எங்க பிரகாசித்தாங்க? நீங்க சொல்லுங்க, எங்க பிரகாசித்தாங்க? சத்தமா சொல்லுங்களேன். இருதயங்களிலே, யாருடைய இருதயத்துல? ஏன் இருதயத்துல பிரகாசித்தாருங்க? அது சந்தோஷமா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து ஏன் இருதயத்துல பிரகாசித்தார் சொல்லுங்களேன். நீங்க சொல்ல மாட்டீங்களா சகோதரி? இயேசு கிறிஸ்து ஏன் இருதயத்துல பிரகாசித்தார்? பைபிள் சொல்லுது, எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசேல ஒருத்தர் உங்களுக்கு தெரியும். மோசே என்ன பண்ணாரு? ஆண்டவர் மேல வர சொல்லி கூப்பிட்டாரு. சரி, மலைக்கு போயிட்டாரு. 40 நாள் ஆண்டவரோட உபவாசத்தை கொடுத்துருக்காரு. ஆண்டவர் பேசுவாரு. ஆண்டவர் அவருக்கு பயங்கர டிஸ்கஷன் ஓடுது 40 நாள். கீழே போறப்ப ஆரோட இஸ்ரவேல் ஜனங்களை சின்ன அதிகாரத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மோசே போயிட்டாரு, மேலே போயிட்டாரு. நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க? 40 நாள் ஆயிடுச்சு, மோசை காணவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. மோசே 40 கத்தோடி சமூகத்து நேரத்தை சாப்பிட்ட பிற்பாடு கீழே இறங்கி வர்றாரு. அப்படியே மலை இறங்கி வர்றாரு. ஆடி எடுத்துட்டு வர்றாரு. நம்ம ஆளுங்க பார்க்குறாங்க, அப்படி பாரு, அது நடந்து வர நடையை பத்தமும் மோசை போல தான் இருக்கு. அவர் போட்டு போற ட்ரெஸ்ஸும் அது மோசையோட ட்ரெஸ்ஸாக தான் இருக்கு. ஆனால் மூச்சு மாத்திரம் மாறி இருக்குது அப்படி சொன்னாங்க. என்ன மூச்சு பிரகாசமாக இருக்கு. அவர் மலையில கீழே இறங்கி வர கிட்ட வர மோசையோட சகோதரன் ஆரோன் இஸ்ரவேலர்கள் எல்லாரும்
எல்லாரும் மோசையை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா பயம்னா மோசை முகம் அவ்வளவு பிரகாசமா பிரகாசிக்குது. யாத்திராகமம் 7 வசனம் இருக்குது. மோசையோட முகம் அவ்வளவு பிரகாசமா இருந்துட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்க, ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, மோசே மோசே என்கிட்ட பேசுறப்ப நீ முகத்தோட பேசாத, ஒரு முக்காடு போட்டுக்கிட்டாங்க. முகத்தை மறைச்சிக்க, முக்காடு போட்டு பேசியா, ஏன்னா உன் முகத்தை பார்க்கவே பயமா இருக்கு. காரணம் என்னன்னா தேவனுடைய சமூகத்திலே 40 நாட்கள் தேவத்தை செலவிட்டு தேவனோடு உறவாடிய மனுஷனுடைய முகத்திலே மாற்றம் ஏற்படுகிறது. தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் மோசேயின் முகத்தில் வந்துச்சுங்க. ஆனா நாம நம்ம முகத்தை பிரகாசமா காமிச்சுக்கிறதுக்கு வேற என்ன போடுறோம், வேற ஏவ போடுறோம், என்னென்னமோ போடுறோம், ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. நான் கூட பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நகா சூப்பர் மார்க்கெட் ஒரு மார்க்கெட், அங்கே சூப்பர் மார்க்கெட் இப்போ பொருள் போவேன். இடையில இந்த கடைக்கு என்ன போடுறதுக்கு பார்த்தேன், பாராசூட்டு டிவிடி 2 தேங்காய் இருக்குது. அதுதான் இந்த கடாயில் வேணும்னு கேட்டேன். பாதாம் பருப்பு செஞ்சு ஆயில் வேணும்னு சொல்லி தேடி எடுத்தேன். அதை எடுத்து கிடையாது தேங்காய் எண்ணெய் அதில் நம்ம இது கொடுமான்னு கேட்டேன். ஏன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும், கலக்கி தெளிச்சு வாசனையாக இருக்கும். அதுக்காக அதை போய் எடுத்தேன். உடனே எங்களுக்கு பாப்பா இருந்துச்சு, ஒரு அழகான பாப்பா, 2 பாப்பா இருந்துச்சு. ஒரு பாப்பா கீழே முடிச்சு, சார் இதை யூஸ் பண்ணுங்க சார் கிடைச்சு. எனக்கு ஃபேர் எவர் சொல்லிச்சு. அதுனா ஃபேர் அண்ட் லவ்லிங்கிறது பெண்கள் போடலாம், ஃபேர் எவர்ங்கிற ஆண்கள் போடலாம். இதை நீங்கள் போட்டிங்கன்னா பிரைட் ஆகிடுச்சு சார், முகம் பிரைட் ஆகிடுன்னு சொன்னாங்க. நான் சொன்ன சந்தோஷம் மகளே, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் சொன்னேன். என்னன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார், எனக்கு என்ன கண்டிப்பாக அவருக்கு நீங்கள் சொல்றீங்க எனக்கு 6 மாதம் சொல்றீங்க, நான் ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் டைம் கொடுக்குறேன். 1 வருஷத்துக்கு இந்த பொருள் அவருக்கு கொடுப்போம். அவர் முகத்தில் பூசி கலர் ஆகிட்டாங்க. கொஞ்சம் என் கலருக்கு வந்துட்டாங்க, பரவாயில்ல மாற்றிக்கலாம், வாங்கி கொடுத்துருன்னு சொன்னேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு யார் கேட்டேன்னா ஆப்பிரிக்காக்கார். 2004 வருஷத்துல மொரிஷியஸ் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன். அங்கே வந்திருந்தார். நான் தான் வந்து கருப்பு நினைச்சிட்டு இருந்தேன். அங்கே வந்த கருப்பு ஆப்பிரிக்காக்காரன் பார்த்த உடனே மனசுக்குள்ள பெரிய ஆகுது, நம்ம காட்டில் கருப்பு நாட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், இவருக்கு 1 வருஷத்துக்கு இந்த ஃபேரை வாங்கி கொடுத்துட்டேனாக்கா கலர் மாறியாச்சுனாக்கா நான் நிறைய வாங்கிக்கிறேன்னு சொல்ல பாருங்க. அந்த பாப்பா பேச நினைக்கிறீங்க ஓடியே போச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்களாம் எப்படி தெரியல, இன்னைக்கு என் தங்கச்சி மகன் இன்னைக்கு சாயந்தரம் பியூட்டி பார்லர் மத்தியானத்துக்கு போய் பியூட்டி பார்லர் போயிட்டு முகத்துக்கு போய் ஃபேஸிங் போட்டு ஃபேஷியல் அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே என்ன பண்ணுவாங்க, ஃபேஷியல் போடுவாங்க. ஃபேஷியல் யாருக்கு தெரியுமா உங்களுக்கு? தெரியலன்னா வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இதை போட்டு ஃபேஷியல் போடுறாங்க. ஏன்னா முகம் படம் இருக்கணுமா, மாப்பிள்ளை பார்த்தாலும் மைக்கு கீழே விழுந்துருக்கணுமா, அப்படி போடுறாங்க பாருங்களேன். நாம என்னென்னவோ செஞ்சு பார்க்கணும். காலையில் குடிச்சிட்டு கொடுங்க, தலையில போட்டு நல்லா அழகாக நல்ல போடுறது முகத்துக்கு போன போட்டு தான் சந்தனம் போட்டு தான் போட்டு வந்தேங்க. ஆனால் அங்கே போய் பிரசன் பண்ணி வரல பாதியே எல்லாம் வீடு சுத்தம் பண்ணுறது போயிடுச்சு. இப்போ என்ன வீட்டுக்கு எடுத்து போட்டு பாருங்களேன். இது இயற்கை. ஆனால் வேதத்தில் பார்க்குற சமயத்தில் மனுஷனுடைய முயற்சிகள் செய்யக்கூடிய எது பிரகாசம் இல்லை. ஆனால் வேதத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து முகத்தில் இருக்கிற மகிமையின் அறிவாளியோடு தோற்றப்படும் பொருட்டாக என் இருதயத்தில் பிரகாசித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய முகத்தில் பாருங்க, முகத்தில் இருக்கிற மகிமையின் அறிவாளிய ஒளி அது நம்ம இருதயத்துக்கு வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா முகத்தில் பிரகாசம் தனியா தெரியுங்க. அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து ஒரு ஆள் போட்டோ வச்சிருக்காங்க, பாத்தீங்களா? ஒரு போட்டோ வச்சிருக்காங்க, யாருக்கு ஜீசஸ் சொல்லுவாங்க. நல்ல காண்றாங்க. இயேசு கிறிஸ்து முகத்து முகம் இயேசு கிறிஸ்து சொல்லி ஒரு ஆள் போட்டோ வச்சிருக்காங்க. நான் இயேசு கிறிஸ்து சொல்ல மாட்டேன், இந்த ஆளுக்கு ஒரு போட்டோ இருக்கு, இந்த போட்டோ பார்த்து வந்துருவாங்க. ஜீசஸ் போட்டோனா ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த போட்டோட எப்படி வந்திருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு சம்பவமே இருக்கு. 1968 வருஷத்துல ஒரு மனுஷன் இருந்தார். அவர் பேர் மைக்கேல் ஏஞ்சலோ அப்படின்னு. மைக்கேல் ஏஞ்சலோ பெரிய ஆர்டிஸ்ட். அவருக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, இயேசு கிறிஸ்து எப்படி இருந்திருப்பாரு, அவரை முகத்தை வரையின பெரிய ஆர்டிஸ்ட். ஆனால் இயேசு எப்படி இருக்காரு பார்த்து இயேசு போல உருவத்தை வரையின ரொம்ப நாள் ஆசை. அதனால எங்கேயும் ஆட்சி பார்த்துருக்கிறார், ஏகப்பட்ட இடத்துல வந்திருக்கிறார். அவர் போல சாந்தமான முகம் யாத்திரை வேணும். ஒரு இடத்த தேடி அடைஞ்சு கண்டுபிடிச்சு ஒரு பையன் மாட்டிட்டான். அவன் முகத்தை பார்த்து அவ்வளோ பால்வடி முகம், அழகான முகம். அந்த முகத்தை பார்த்துட்டே வரைஞ்சிடார். அந்த படம் தான் இதுவரை இயேசு கிறிஸ்து சொல்லப்படுகிற படம். அது மைக்கேல் ஏஞ்சலோ அப்படிங்கிற முதல் வரைஞ்ச படம் தான் இயேசு கிறிஸ்து சொல்லி நிறைய பேர் போட்டோ காமிச்சிருக்காங்க. அப்புறம் அவர் முடிச்ச பாடு அந்த மனுஷன் வினோதமான இன்னொரு ஆசை வந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சாரு, இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரு சொல்லி கற்பனை போட்டோ வரைஞ்சிட்டோம். இதுக்கு பிறகு யூதாஸ் எப்படி இருந்திருப்பான், யூதாஸ் கூட போட்டோ வரைக்கும் ஆசைப்பட்டு வந்தாரு. அதனால திரும்ப வரைஞ்சி பார்க்குறாரு, எங்கேயோ கொடூரமான முகத்தை எழுதுறாரு.
எங்கேயுமே கிடையாது. கடைசியா பார்த்தாரு, ஜெயிலில் நிறைய கொலகார பசங்க இருப்பாங்க, நேரம் ஒரு ஜெயிலுக்கு போகலாம் சொல்லி ஜெயிலுக்கு போய் பார்த்தாரு. அங்க போய் ஜெயில் வார்டன் ஒருத்தர் இருந்தான், அவன் ஏகப்பட்ட பேர் எப்படி போட்டு இருக்கான், அவன் கொலகாரன், அவன் ஜெயிலில் இருக்க ஜெயில் வார்டன். அவர்கிட்ட போய் கேட்டுக்காரு, நான் ஒரு போட்டோ எடுக்கணும், வரையணும், இல்லை யூதாஸ் எப்படி இருக்கும் காட்டுறதுக்காக படம் வரையணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு. அப்படியாப்பா வரைஞ்சிட்டு சொல்லியிருக்கிறார், வரைஞ்சி முடிச்சிருப்பாரு சொல்லியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவ கூட ஒரு போட்டோ வரையணும் தேடி இறங்கி ஒரு பையன் கிடைச்சாரு, இப்போ நீ யூதாஸ் கூட வரைந்து கிடைச்சிரு, ஒரு விஷயம் தெரியாதுப்பா, அன்னைக்கு இயேசு நாங்கன்னு சொல்லி ஒரு ஒன்றும் தெரியல, அந்த ஆளும் நான் அப்படின்னு நான் இயேசு கிறிஸ்துவ முகத்தை போல சொல்லி காமிச்சது முகத்தை தான், யூதாஸ் முகமே தான், அதே ஒரே ஆள் தான். வயசு ஆனவர் படம் முகம் மாறி போச்சு, கொடூரமாக மாறி போச்சுச்சுங்களேன். ஏன் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் மனுஷனுடைய ஞானத்தினாலே பிரகாசத்தை உருவாக்குகிறார்கள். வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துடைய முகத்தில் இருந்த மகிமை, இயேசு கிறிஸ்துடைய முகத்தில் இருந்த மெய்யான ஆவியின் பிரசன்னமானது ஒரு மனுஷனுக்கு வருகிற பொழுது அவன் மறுரூபமாக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்து மறுரூபமானதை சீஷர்கள் பார்த்தாங்க, சொன்னாங்க, ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு போகவே கூடாது சொல்லிட்டாங்க. ஏனென்றால் மறுரூபமாகுதிலே ஒரு முக்கியமான மகிமையான ஒரு உன்னதமான அனுபவமாக இருக்கு. நாம என்ன செய்யணும், மறுரூபமாகணும். மறுரூபமாக வேண்டாமா, நடக்கும். ரொம்ப நல்லா கவனிச்சு ஆரம்பத்தில் சொன்னேன், இதை நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த உலகத்துக்கு வரப்போறார். யார் இத்தனை நம்புறீங்க? வரமாட்டாது யாராவது கைக்கு சொல்லுங்களேன். இப்ப என்ன நம்புறீங்க? வருவார் நம்புறீங்களே? இயேசு கிறிஸ்து உலகத்துல வர சமயத்துல 2 சம்பவங்கள் நடக்கும். அதுல முதலாவது என்னன்னா, மெய்யாகவே கர்த்தருடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் இந்த பரிசுத்தவான்களா இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மறுரூபமாகுவார்கள். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வருகிற பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். 2 சம்பவம் நடக்கும். இயேசு திரும்ப உலகத்துக்கு திரும்ப வருகிற பொழுது 2 சம்பவம் நடக்கும். முதலாவது கர்த்தருக்குள் வருகிறது. எங்க பார்ப்போமா? வசனத்தை சொல்லி ஈஸியை புரிஞ்சிடும். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோட பிரதான தூதனுடைய சத்தத்தோட தேவ எக்காலத்தோட வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எவ்வளவு அருமையா பவுல் எழுதியிருக்காரு பாருங்க. என்ன சொல்றாரு? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இயேசு கிறிஸ்து திரும்ப உலகத்துக்கு வருகிற பொழுது கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த 2 சம்பவம் ஒரே சமயத்தில் உலகத்தில் நடக்கும். கர்த்தருக்குள் மரித்ததான மெய்யான கிறிஸ்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். இது முதலாம் உயிர் தேடுதல். இந்த முதலாம் உயிர் தேடுதல் பங்கடைகள் பாக்கியமாக பரிசுத்தவான்களாக இருக்கிறார் என்று வெளிப்படுத்தும் விசேஷ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நாம 2 சம்பவத்தில் எதுல ஒரு சம்பவத்தில் இருக்கணும். முதல்ல இது என்ன நடக்க போகுதுங்க? முதலாம் புரியா இல்லையா? உங்களுக்கு தான் கேட்கிறேன். முதல்ல என்ன நடக்க போகுதுங்க? என்ன நடக்க போகுது? என்ன நடக்க முதல்ல சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தருக்குள் மரித்தவர்கள் மாஸ்டர்மான்னு சொல்றேன், உங்களை கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வர சமயத்துல முதலாவதா நடக்கக்கூடிய சம்பவம் உயிர் தெழுதல். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. உயிர் தெழுதல், முதலாவது உயிர் தெழுதல். சொல்லுங்களேன். இந்த இயேசு உலகத்துக்கு வர்றப்ப முதலாம் உயிர் தெழுதல் நடக்கும். அந்த முதல்ல இந்த கல்லறையில கிடக்கிற உயிரோடு எழுந்த சமயத்துல உடனே அடுத்த ஒரு மாற்றம் ஏற்படும். கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரம் மறுரூபப்படுவார்கள். இந்த 2 பேரும் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க. அதான் பவுல் சொல்றாங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்துல அவரோடு கூட போய் சொல்லியிருக்காங்க. அப்போ இயேசு கிறிஸ்து உலகத்தில் வர்ற சமயத்துல 2 சம்பவங்கள் நடக்கும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இரண்டாவதாக கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் மறுரூபமாக்கப்படுவார்கள். இந்த 2 சம்பவமும் நடக்க போகுது இல்லையா? இதுக்கு முன் அடையாளமா தான் இயேசு கிறிஸ்து மலையில மறுரூபமானார். இப்ப புரியுதா? ஏன் மறுரூபமானார்னா, மறுரூபமாகிற பொழுது எப்படி இருப்பாங்க? இயேசு கிறிஸ்து உலகத்தில் வர சமயத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் மறுரூபமாகிற பொழுது எப்படி இருப்பார்கள் என்பதை காண்பிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து மலையிலே மறுரூபமாகி காண்பித்தார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சரி, இதுல முதல் பேரானவர் மறுரூபமானது
முதற் பேரானவர். ரோமர் 8:29 வாசிச்சோம் இல்லையா? முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. முதற் பேரானவர் எதிர முதற் பேரானவர்? ஒன்னாவது விஷயம், முதல் விஷயம் மறுரூபமாகி காண்பித்திருக்கிறார். இரண்டாவதாக அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தான அந்த சரீரத்தை பார்க்கணும். நான் சொல்லிட்டு போய் நேரம் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டார். அடக்கம் இறந்து போனாரு, கொண்டு கடலை அடக்கம் பண்ணிட்டாங்க. மூணாவது நாள் மறுநாள் இந்த நம்ம சகோதரிகளும் சுகந்த வக்கீல் எடுத்துட்டு கொஞ்சம் சென்று பாட்டில் எடுத்துட்டு நலத்தை தூக்கி போட போயிட்டாங்க. நம்ம ஊரில் 3 நாள் பால் தெளிக்க போறாங்க இல்லையா, அது போல அதனால பார்த்து பேசுதான் இதெல்லாம். இப்போ இயேசு கிறிஸ்துவ நல்ல கேட்டு போறாங்க. நம்ம சகோதரிகளை பக்கத்துல முறையா மற்ற முறையா இவ்வளோ ஒரு கூட்டமா போறாங்க. இயேசு கிறிஸ்துவ சரீரத்துக்கு சுகந்த வக்கம் போடுவாங்க. அங்க போய் பார்த்தாக்கா சரீரத்தை காணவே இல்லை. இயேசு கிறிஸ்துவ உடம்பே காணவே இல்லை. உடனே இந்த அம்மா வீட்டுக்கு வந்து பக்கத்தில் தோட்டக்காரர் இருக்காரு. ஐயா, இயேசு கிறிஸ்து வச்சிருக்கணும், அவர் உடம்படிக்கு தூக்கிட்டு போயிருந்தா, டெட் பாடி தூக்கிட்டு போயிருந்தா என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குது. அங்க நின்றது யாரும் நமக்கு தெரியவே இல்லை. அது தோட்டக்காரர் நினைச்சிருக்கு பேசிட்டு. அப்போ இயேசு சொல்றாரு, ஏமா நான் தான் அது. அப்போ தேவதூதர்கள் சொல்றாங்க, மரித்தோரை இந்த இடத்துல தேடுங்க, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தா சொல்றாரு. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்கிறார். மரித்து போனவர்கள் மீண்டும் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்பதை இயேசு கிறிஸ்து முதலாவதாக நமக்கு காண்பிச்சிருக்கிறார். இது ரெண்டுமே முன்னாடி காமிச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் நடக்க போகுது. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வர சமயத்துல இது 2 சம்பவம் நடக்குங்கிறத முதல்ல காமிச்சிருக்கிறார். அதுதான் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு, அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. எதுல முதற் பேரானவர்? உயிர்த்தெழுதலே முதற் பேரானவர், மறுரூபமாக முதற் பேரானவர். இது 2 சம்பவம் நடக்கும். இந்த 2 சம்பவத்துல எதிலையாவது நீங்களும் நானும் இருக்கணும். இந்த 2 சம்பவத்துக்கு நம்ம இல்லைன்னு சொல்லுங்க. ஒண்ணு மறுரூபமாகணும், இல்ல உயிர்த்தெழுணும். இந்த 2த்துலயுமே நம்ம பங்கடையிலக்கா நரகத்தான் போய் செய்வோம். பயமா இருக்குல்ல? பிள்ளைங்களை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லிங்களா? அதான் உண்மை. நீங்கெல்லாம் என் பிரசங்கத்துக்கு மனதிற்கு அப்படி ஆயிட்டு நான் பிரசங்கம் பண்ணிட்டு நான் ஒழுங்காகன்னு சொல்லினேன், நீங்களும் போய் சேர்த்து நான் வரமாட்டேன். ஆண்டு சொல்லுவோம், பிரசங்கத்தை கேட்டு ஜனங்களாம் வந்துருந்தாரு, ஆனால் நீ பிரசங்கம் பண்ண இல்லைடா போனா ஜில்லையா தன்னாலும் அப்படின்னா 2 விஷயத்தை முக்கியமான கவனமாக இருக்கணும். ஆண்டவரே, நீர் வருகிற ஒரு உலகத்தில் திரும்ப வருகிற பொழுது ஒன்று நான் மறுரூபம் அடைய வேண்டும், அல்லது கிறிஸ்துவுக்குள்ளாக முதலாவது திரும்ப அடைய வேண்டும். இல்லையா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, மறுரூபமாக கை கொடுத்து சொல்லுங்களேன். நீங்க சத்தமா சொன்னாதான் கேட்க, இது சமயத்தை காலம் கேட்க மாட்டேங்க பேசுறது. மறுரூபம் அடையுங்கள் சொல்லுங்களேன், கிறிஸ்துவுக்கு உயிர்த்தெழுன்னு சொல்லுங்க. இந்த 2ல ஏதாவது நடக்குதுங்க, 2மே நடக்கும். 2ல எதிராக நாம இருக்கணும் இல்லையா? அப்போ இதுல பங்கெடுக்கணும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய கட்சி இருக்கு, அது அப்புறமா பேசுவோம், நேரம் இருக்கணும். ஆனா இத மாற்றம் நமக்குள்ள ஏற்படணும். அவர் வர்ற சமயத்தில் நாம எப்படி இருப்பாங்க, பேசுறது உலகம் வருவாங்க, வரப்ப நாம எப்படி அதை சந்திக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும். இப்ப பாருங்க, சூரிய கிரகணம் வந்ததுனாக்கா யாரும் இந்த கண்ணாடி நேரடியாக கண்ணாடி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கண்ணாடி சொல்றாங்க, இப்படி பாருங்க, அது கண்ணாடி கொடுத்து கண்ணாடி போட்டு பாருங்க அப்படிங்கிறாங்க. வெறும் கண்ணால பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு கண்ணாடி போடணும். இந்த வெல்டிங் ஷாப்ல வெல்டிங் பண்ற கண்ணாடியை கூலிங் கிளாஸ் கண்ணாடி வச்சு ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா நேரடியா அந்த வெளிச்சத்தை பார்த்தாருனாக்கா கண்ணு போயிடும். அதனால ஒரு கூலிங் கிளாஸ் மாதிரி ஒரு கண்ணாடி குறுக்க வச்சுட்டு கையில் வச்சிருப்பாரு, பேனக மாதிரி வச்சிருப்பாரு, அப்படியே வெல்டிங் அடிப்பார். அப்ப கண்ணு பறி போகாது. ஏன்னா அந்த வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய கண்ணில் பவர் கிடையாது. ஏன்னா அவ்வளவு மகாபாயங்கள் வெளிச்சம். இந்த வெல்டிங்கே இவ்வளவு வெளிச்சம் இருக்கும்னாக்கா இயேசு கிறிஸ்து உலகத்தில் வர்ற சமயத்துல அவர் இதை பார்க்க மகா பிரகாசமாய் இருப்பார். அல்லேலூயா. அதனால அவர் வரப்போறார் இல்லையா, வர்றப்ப நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பார்த்துருமா, எப்படி இருந்தா அவரோட போக முடியும். அதை வந்து பார்த்து முடிச்சுக்கோமா. ரொம்ப டயர்டா இருக்கு, ஏன் சூடு இல்லையா, கஷ்டமா இருக்கு, நான் முகத்தை பண்ணாரு எப்படா இருந்தாலும் முடிக்காது நான் போகணும். நான் காலையில 9 மணிக்கு 9:15 பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கு. காலையில் ஒரு டீ குடிச்சு வர வழியில் ஒரு போண்டா டீ குடிச்சிருந்தேன், அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஆனால் ஆவியில் பலனாயிருக்கு. வாசிப்போமா? 1 யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம். 1 யோவான் 3:2. 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படுத்துவது
அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் புரிஞ்சது வசனம். ஆமென். ஆஷ்டமா படிக்கிறாங்கன்னா நீங்க படிக்காம கூட நீங்க பார்க்கணும். நீங்க சேர்த்து படிக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நம்ம வாய் விட்டு படிச்சாக்கா தெளிவா மனசுல புரியும், மனசுல பதியும். சமயத்தில் நம்ம அப்படியே காலேஜில் புக்கு படிக்கிறபடி பார்த்துட்டே இருக்கோம், எனக்கு புரியாது. நல்லா வாய் விட்டு படிக்கணும். பைபிள் படிச்சா வாய் விட்டு படிக்கணும். நான் இந்த பூம்புகார் திருவண்ணாமலை சொந்த ஊர். பூம்புகார் காலேஜில் பிஎஸ்சி மேத்ஸ் படித்தேன். +2 தமிழ் மீடியம் படித்தேன். காலேஜ் கூட இங்கிலீஷ் மீடியம், ஒன்றுமே தெரியாது. வாத்தியார் இங்கிலீஷ்லேயே பேசுவான், பார்த்துட்டே இருப்பேன். தமிழில் 95 மார்க்குங்க, இங்கிலீஷில் 7 மார்க்கு 8 மார்க் வாங்கியிருக்கேன். கணக்கில் 3 மார்க் வாங்கியிருக்கேன். ஏன்னா இங்கிலீஷ் புரியாது, இங்கிலீஷ் தெரியாது. நான் வாய் பார்த்துட்டே இருக்கேன், ஒன்றுமே தெரியல. அதில் ஏகப்பட்ட அரியர்ஸ். காலேஜில் படிக்கிறது ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு